அன்பான தமிழ் மக்களுக்கு சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் புகழ் நம்ம கடலூர் எஃப்எம் மற்றும் கார்பப் டிவி இணைந்து வழங்கும் பண்டிகைகள் கொண்டாட்டம் தருகிறதா திண்டாட வைக்கிறதா என்ற சிறப்பு பட்டிமன்றத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் ஃப்ரெண்டு என் கூட வேலை செஞ்சிட்டு இருந்தவர் நண்பர் ஒருத்தர் தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வந்திருந்தார். ஊருக்கு போயிட்டு வந்து அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். எதுவும் பேசலை, யார்கிட்டையும் எதுவும் பேசலை. அவர் பாட்டுனா அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார். நான் மதியம் சாப்பிடும்போது ஏன்பா அமைதியாக இருக்கிறியே, தீபாவளிக்கு போயிட்டு வந்தியே, தீபாவளியில் எப்படி சிறப்பாக போச்சா அப்படின்னா, இல்லை ஒரு பல்லோட போச்சு அப்படின்னு அவர் சொன்னார். என்னப்பா ஒரு பல்லோட போச்சுன்ற என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை தீபாவளிலாம் முடிஞ்சது நல்லபடியா, சரி பலகாரம்லாம் மீந்து போச்சு, சில பலகாரம் வடை இட்லி இப்படிப்பட்ட அன்றைக்கு செய்யக்கூடிய பலகாரம்லாம் மீந்து போச்சு, இதெல்லாம் என்னம்மா பண்ணுறதுன்னா, இனிமேட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, குப்பையில் போட்டுருங்கன்னு என் மனைவி சொன்னால், நான் கேட்டேன், ஏம்மா இதை மக்கும் குப்பையில் போடுறதா இல்லை மக்காத குப்பையில் போடுறதான்னு கேட்டேன். அதனால தான் ஒரு பல்லு போச்சு, தீபாவளி எனக்கு ஒரு பல்லோட போச்சுன்னாரு. இப்படி அவரோட தீபாவளி அமைஞ்சுது. ஆதி மனிதன் பாருங்க, தன்னுடைய உணவு தேவைக்காக வேட்டை தொழிலை நம்பி இருந்தான். தினசரி அவன் காட்டுக்கு போவான், வேட்டையாடுவான், அவனுக்கு என்ன கிடைக்குதோ கொண்டு வருவான். வேட்டை வெற்றி அடைந்தால் அன்று அவனுக்கு உணவு, இல்லைன்னா உணவு கிடையாது. அதனால் வேட்டை வெற்றி அடைஞ்சாலே அந்த வேட்டையவே கொண்டாட ஆரம்பித்தான், வெற்றியே. இப்படி ஆதி மனிதன் கொண்டாடினான். அதுக்கடுத்து மனிதனின் நாகரிகம் வளர்ந்து அவன் ஒரு இடத்தில் நிலைத்து வாழ ஆரம்பித்தான். அவன் ஒரு இடத்துல அவன் நிரந்தரமாக வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் விவசாயம் செய்தான். அந்த விவசாயத்தினுடைய மகசூல் அறுவடை செய்யும் நாளை இது அறுவடை திருநாளாக கொண்டாட ஆரம்பித்தான். ஏன்னா அவனுக்கு அந்த ஆண்டுக்கான உணவு அன்னைக்கு கிடைச்சிது, அதை கொண்டாடினான். இப்படியே நாகரிகம் படிப்படியாக வளர்ந்தது. படிப்படியாக வளர்ந்து ஊர் திருவிழா, சமய திருவிழா, குடும்ப விழா இப்படின்னு பல கொண்டாட்டங்கள் இந்த நாகரிக மனிதனுக்கு ஏற்பட்டுச்சு. இப்படி அவன் பார்த்திங்கன்னா தன்னுடைய உழைப்பினுடைய களைப்பு போகிறதுக்காக கழிப்பாக கொண்டாட்டங்களை வச்சுருந்தான், சந்தோஷமாக இருந்தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நாகரிகத்தினுடைய உச்சத்துக்கே நாம் வந்திருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பண்டிகைகள் பாருங்கள், கொண்டாட்டம் பண்டிகைக்கு மட்டுமா கொண்டாடுறான், எதுக்கு கொண்டாடுறானே தெரியல. 10 ரூபாய்க்கு கர்ச்சீப் வாங்குறான், அதுக்கு 100 ரூபாய்க்கு ட்ரீட் வைக்க சொல்கிறாங்க. ஒரு சின்ன கர்ச்சீப்புக்கு கூட ஒரு கொண்டாட்டம். இப்படி எதுக்கு கொண்டாடணும், ஏன் கொண்டாடணும் அப்படி இல்லாமல் நாலு ஒரு கொண்டாட்டம், கிழமைக்கு ஒரு கொண்டாட்டம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொண்டாட்டம் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் இன்றைக்கு மனிதனை திண்டாட வைக்கிறது அப்படின்னு சொல்லி சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அதனால தான் நாம் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பாக பண்டிகைகள் கொண்டாட்டம் தருகிறதா அல்லது திண்டாட வைக்கிறதா என்று விவாதிக்க இருக்கிறோம். இதில் பாருங்கள், பண்டிகைகள் கொண்டாட்டம் தருகிறது என திருமதி கீதா அவர்களும் திருமதி அபிராமி அவர்களும் பேச உள்ளார்கள். இல்லை அதெல்லாம் சும்மா, செலவு செஞ்சு பாருங்கள், துணிக்கடை பக்கம் பாருங்கள், அப்போ தெரியும் பண்டிகைகள் கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பண்டிகைகள் திண்டாட வைக்கிறது என பேசுவதற்காக திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் திரு கோகுலக்கண்ணன் அவர்களும் இங்கு வந்துள்ளார்கள். இப்போ இதில் பண்டிகைகள் கொண்டாட்டம்தான் தருது அப்படின்னு தனது முதல் வாதத்தினை முன்வைக்க திருமதி கீதா அவர்களை அழைக்கிறேன். பிறந்த சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த தாய்மொழி தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். புத்தாண்டாய் மலரும் தமிழ் திருநாள், முக்கணிகளின் சுவை தேடும் முதல் நாள், பாரம்பரியத்தை உணர்த்தும் பொன்னாள், படைப்பாற்றல் தொடங்கும் கலை திருநாள், தேவர்களும் போற்றும் இனிய திருநாள், விருந்தோம்பல் கண்ட திருநாள், சிறப்புடனே தொடங்கும் சித்திரை திருநாள், ஒரு அற்புதமான நன்னாள், பெருமைக்குரிய நாள். ஒவ்வொரு நாளும் தமிழன் என்று பெருமையோடு வாழ்ந்து வரும் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இங்கு வருகை புரிந்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் இனிய நண்பர்களுக்கும் நல்ல தீர்ப்பு வழங்கும் நீதிமானுக்கும் என் முதற்கண் காலை வணக்கங்கள். அந்த காலத்தில் பணம் படித்தவர்கள் இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் நல்ல உணவு, நல்ல உடை கிடைக்க
பண்டிகைகள் திருவிழாக்கள் வாயிலாக அன்னதானம் செய்தார்கள். ஒற்றுமையுடன் கொண்டாடி வந்துள்ளனர் நடுவர் அவர்களே. இதை கேலி கிண்டல் செய்வதற்கு இல்லை. நமது மரபுகள், நமது நம்பிக்கைகள் காலந்தோறும் வந்தவற்றை ஏன் திண்டாட்டம் என்று கூறுவது? ஒரு வருடத்திற்கு 12 மாதங்களை பண்டிகைகளாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். சித்திரை, பௌர்ணமி, வைகாசி, விசாகம், ஆனி, குருபூஜை, ஆடி, ஆடிப்பெருக்கு, ஆவணி, அவிட்டம், புரட்டாசி, புரட்டாசி விரதம், ஐப்பசி, தீபாவளி, கார்த்திகை, கார்த்திகை தீபம், மார்கழி, வைகுண்ட ஏகாதேசி, தை, தை பொங்கல், மாசி, மகம், பங்குனி, பங்குனி உத்தரம். இப்படி விழாக்காலமாக நம் முன்னோர்கள் கொண்டாடிய இந்த பண்டிகைகள் எப்படி திண்டாட்டம் என்று சொல்லுவது? ஒரு வீட்டில் புதிதாக கணவன் மனைவி இருவரும் சண்டை போட்டாலும் பெரியோர்கள் அவர்களை சமாதானம் செய்து வைப்பதற்கு இந்த பண்டிகை தான் என்று நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லையே நடுவர் அவர்களே. நம் மனம் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். விழாக்கள் பண்டிகையின் போதுதானே நடுவர் அவர்களே. ஒத்துக்கிறம்மா. நமக்கு நமது பெற்றோர்கள் ஒழுக்கம், பண்பாடு, சகோதரத்துவம், ஒற்றுமையை எதன் வாயிலாக கற்றுத்தந்தார்கள்? பண்டிகையின் மூலம்தானே நடுவர் அவர்களே. இந்த தலைமுறைக்கு நம்முடைய பண்பாட்டின் வேர்களில் இருந்து வெகு தூரம் வந்துவிட்ட நம் பிள்ளைகளுக்கு நம் அடையாளத்தை உணர வைக்க பண்டிகை மட்டுமே மிச்சம் இருக்கிறது நடுவர் அவர்களே. இங்கு நாம் அனைவரும் சேர்ந்து வந்திருப்பதற்கு எதற்கு நடுவரே? பண்டிகை வாயிலாக மக்களுக்கு நல்லதொரு பொழுதுபோக்கிற்கு நமது கருத்து சந்தோஷமாக கேட்பதற்குத்தானே நடுவர் அவர்களே. இப்பவே பசங்களுக்கு கிட்டிப்புழு விளையாட்டையே செல்போன்ல தான் காட்டிட்டு இருக்கோம். இப்படியே சென்றால் நடுவர் அவர்களே, நமது பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சாரம் நிறைந்த பொங்கல் விழாவையே பொருட்காட்சியில் காட்டிடும் நேரிடும் நடுவர் அவர்களே. அந்த பொருட்காட்சியிலையாவது சாப்பிட்ற மாதிரி நல்ல பொங்கல் கிடைக்குமாமா? அரசாங்கமே இப்ப விழாக்களை கொண்டாடுங்கள் என்று கூறி பொங்கல் விழாவின் போது கரும்பு, சர்க்கரை, பணம் கொடுக்கிறார்கள். அதே போல அரசு ஊழியர்களுக்கு விழா முன்பணம் தருகிறது. எதற்கு நடுவர் அவர்களே? பண்டிகைகளை கொண்டாடத்தானே. பணம் பணம் என மனிதனாக வாழ வேண்டிய காலத்தில் பணம் பேயாக பிசாசாக ஓடிக்கிட்டு இருக்கிறதால பண்டிகையின் அருமையே தெரியல. கிராமத்துல வந்து பாருங்க, 3 நாள் திருவிழா முதல் 30 நாள் திருவிழாக்கள் வரை நடத்தக்கூடிய கிராமங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது. அந்த அளவுக்கு சந்தோஷமும் குடும்பங்கள் இணைந்த திருவிழாக்கள் திண்டாட்டம் என்று சொன்னால் எப்படி நடுவர் அவர்களே? ஒரு இளைஞன் தன் அத்தை மகளுக்கு எழுதிய கவிதை. மாரியம்மன் கோயில் திருவிழாக்களில் வந்தவர்கள் எல்லோரும் தன் தாயையும் தந்தையும் துணைக்கு அழைத்து வந்தார்கள். நீ மட்டுமே தான் திருவிழாவே அழைத்து வந்தாய் என. உங்கள் மாதிரி இளைஞர்களுக்கு இதுதானே உண்மையான சந்தோஷம் நடுவர் அவர்களே. மற்ற மாநிலத்தில் இல்லாத வழக்கம் தமிழ்நாட்டில் உள்ளது. இங்கு இந்துக்கள் விசேஷத்தின் போது அக்கம் பக்கம் உள்ள மற்ற மதத்தினருக்கும் பலகாரம் கொடுத்து மகிழ்வார்கள். அதே போல அவர்களும் பண்டிகையின் போது பிரியாணி, கேக் கொடுத்து சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ளும் வழக்கம் இங்கு உள்ளது. மற்ற மதத்தினருடன் சகோதரத்துடனும் ஒற்றுமையுடனும் கைகோர்த்து நிற்க வைப்பது பண்டிகை தானே நடுவர் அவர்களே. இதை திண்டாட்டம் என்று சொல்லுவது எப்படி நடுவர் அவர்களே? ஒரு மாணவனிடம் போய் நீ மகிழ்ச்சியாக இருந்த காலம் எது என்று கேட்டால் அவன் உடனே சொல்லுவான், எங்கள் பள்ளி ஆண்டு விழா, குழந்தைகள் தின விழா என்று. இதிலிருந்து 100% பண்டிகை கொண்டாடத்தான் என்று நீங்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு சாதாரண கடையில் அல்லது பெரிய நிறுவனத்தில் வேலை செய்பவரிடம் கேளுங்கள், பண்டிகைகள் கொண்டாட்டமா திண்டாட்டமா என்று. மாதம் சம்பளம் வாங்குவார்கள். ஆனால் அவர்கள் மற்ற மாதத்தை விட தீபாவளி, ஆயுத பூஜை பண்டிகை அன்று இனிப்பு, உடை, மாத சம்பளத்துடன் போனஸும் சேர்த்து தருவார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? பண்டிகைகள் திண்டாட்டம் என்று சொல்லுவார்களா? எல்லோரும் பண்டிகை என்றால் பிரச்சனைகளாக பார்க்கிற வரைக்கும் சந்தோஷம் என்ற கதவு கண்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால நான் சொல்கிறேன், தோல்வியை டெலீட் பண்ணுங்க, கஷ்டங்களை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, சந்தோஷத்தை இன்ஸ்டால் பண்ணி
வாழ்க்கை என்ற பண்டிகைகளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். நல்லதொரு வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் என் நன்றி, வணக்கம். பண்டிகைகளால கொண்டாட்டமே என பேசின திருமதி கீதா அவர்கள் தன்னோட வாதத்தினை சிறப்பாக முன் வச்சிருக்கிறாங்க. அவங்க எங்களெல்லாம் பார்த்து என்னை பார்த்து அதுவும் முக்கியமாக இளைஞர்னு சொன்னாங்க. இதை கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா இதுதான் ஐஸ் வைக்கிறதுன்றதா? அதுக்கு அடுத்து என்ன நீதிமான் வேற சொல்லிட்டாங்க. நல்ல வேலை நீதிமான்னு சொன்னாங்க, நீதி மனுஷன் சொல்ல. மானுன்னு சொன்னாவது ப்ளூ கிராஸ் சப்போர்ட்டுக்கு வரும், மனுஷன் சொன்னா அதுவும் ஆம்பளைன்னு சொன்னா இந்த சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு இந்த ஊர்ல உலகத்துல ஆளு எங்கம்மா இருக்கிறாங்க. 12 மாசத்துக்கும் 12 கொண்டாட்டங்களை வச்சிருக்கிறதா பட்டியலிட்டாங்க. அருமையா எடுத்து சொன்னாங்க அந்த விஷயத்த. சண்டை சச்சரவுகளை பெரியவங்க இந்த பண்டிகை மூலியமா தீர்த்து வைக்கிறாங்களாம். ஏமா நிறைய இடத்துல பண்டிகைனால தான் சண்டையே வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அரசாங்கமும் ஊக்கத்தொகை கொடுத்து போனஸ் கொடுத்து நம்மளெல்லாம் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லுது. அரசாங்கம் சொல்லும்போது நாம கொண்டாடாம இருக்கலாமா? கொண்டாடி தான் ஆகணும். இப்படிப்பட்ட பண்டிகையில ஏன்பா நீங்க திண்டாட்டம் சொல்றீங்க? ஏதாவது காரணம் இருக்கும். சரி, அடுத்ததாக பண்டிகைகள் திண்டாட்டம் அளிக்கிறதே என பேசுவதற்கு திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவர் உள்ளிட்ட எமது சக தோழமைகள் நால்வருக்கும் நனி வணக்கம். பார்வையாளர்களாய் வந்து அமர்ந்திருக்கும் எனது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த தமிழ் வணக்கம். பண்டிகைகள் கொண்டாட்டமா திண்டாட்டமா என தலைப்பு வைத்தது இருக்கட்டும் நடுவர் அவர்களே. திண்டாட்டம்தான் என தெரிந்திருந்தும் நீங்கள் எங்களை பேச அழைத்திருப்பதுதான் சற்று வியப்பின் கூடுதலாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, திருக்குறளில் வழியறிதல் எனும் அதிகாரத்தில் 479வது திருக்குறளாக வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். குறளை நான் கூறுகிறேன், அதன் பொருளை நீங்கள் நன்குணர்வீர்கள். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றக் கெடும். பொருளின் அளவறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை இருப்பது போல இல்லாமல் அழிந்துவிடும். நடுவர் அவர்களே, பண்டிகைகள் என்றாலே பக்கத்து வீட்டில் என்ன செய்கிறான் அதைவிட நாம் கூடுதலாக என்ன செய்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையில் மட்டுமே இன்றைய கொண்டாட்டங்கள் அனைத்தும் திண்டாட்டங்களாக போய்கொண்டிருக்கிறது. தீபாவளியா, அவன் 4 பாக்ஸ் பட்டாசு வாங்கினானா, நான் கூடுதலாக 2 பாக்ஸ் வாங்கிட்டேன் என்ற பெருமையிலும், அவங்க வீட்டில் ஒரு 5-6 வகையான பலகாரம் செஞ்சாங்களா, எங்கள் வீட்டில் 10 வகையான பலகாரம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். பிறர் பெருமை பேச வேண்டும் என்பதற்காகவே தன் இயல்பை மீறிய செலவுகளை வைத்துக்கொண்டு அந்த செலவுகளோடு ஓடி கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்ற பெயரில் கடன்பட்டு இயல்பான தனது வாழ்க்கையை தொலைத்துவிட்டு அந்த கடனுக்காய் மீதமுள்ள நாட்களை திண்டாட்டமாக மாற்றிக்கொண்டு அலைந்து திரியும் பெற்றோர்களை நம் கண் முன்னால் நிறைய பார்க்க முடியுது நடுவர் அவர்களே. இந்த குறளின் எண்ணை கொஞ்சம் கூட்டி பாருங்கள். 479. 4ம் 7ம் 11, 11ம் 9ம் 20, 2ம் 0த்தையும் கூட்டினால் 2. நடுவர் அவர்களே, உங்கள் தலைப்பை வள்ளுவரே மிக அழகாக உணர்ந்து கொண்டு கொண்டாட்டமா திண்டாட்டமா என்ற ஒரு நிலையில் திண்டாட்டமே சரியென 2வது முடிவை உங்களோடு சேர்ந்து அவரே கூறிவிட்டார். நடுவர் அவர்களே, நீங்கள் மட்டும் வள்ளுவரின் பேச்சை மீறிவிடவா போகிறீர்கள்? எதிரணியினர் சொன்னார்கள், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பண்டிகையை வைத்து கொண்டாடுவதாய் சொன்னார்கள். நடுவர் அவர்களே, அவனுக்கு மாதவாரியாக பண்டிகைகள் கொண்டாடும் தமிழ் பண்பாடையெல்லாம் மறந்து பல நாள் ஆயிற்று. இருக்கின்ற அவசர உலகத்தில் அவன் ஒவ்வொரு நாளையும் கொண்டாட்டத்தினுடைய பிடியிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த கொண்டாட்டத்திற்கு தேவையான பொருளாதாரத்தையும் பிற செயல்களில் ஈடுபடுவதற்கான அனைத்து தேவைகளையும் பெற்றோரை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பெற்றோர்களை துன்புறுத்தி அதற்காக பெறக்கூடிய அந்த பொருளாதார சிக்கல்கள் அவர்களை திண்டாட்டத்திலேயே நகர்த்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே, வீட்டில் சண்டை போடுறது கூட
ஒரு மிகச் சாதாரண ஒரு விஷயமாக பண்டிகை நாட்களில் குறைந்து போகும் என்று எதிரணியினர் சொன்னார்கள். சண்டை போடுதல் என்பது பண்டிகைகளில் இப்பொழுதெல்லாம் அதிகமாகிவிட்டது. யாராவது வீட்டுக்கு வந்தா அம்மாவும் அப்பாவும் வாங்கன்னு சொல்றாங்க. பையன் ஒரு அறையில் உக்காந்துக்கிட்டு அவன் ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். பொண்ணு ஒரு அறையில் உக்காந்துக்கிட்டு அது ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த செல்ஃபோன் வழியாக எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்திருக்கிறவங்கள வாங்கன்னு சொல்கிறதுக்கு கூட பண்டிகை காலங்களில் மக்களுக்கு ஏது நேரம் நடுவர் அவர்களே? உங்கள் வீட்லேயும் அப்படியாப்பா? இன்றைய காலகட்டத்தில் பண்டிகைன்னா என்னன்னு தெரியுமா? பண்டினா சிறப்பு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தல். கைனா அது ஒரு செயல். சிறப்பு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து அந்த செயலை மகிழ்ச்சியாக மாற்றுதல் அப்படின்னு தான் பண்டிகை அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சான். ஆனால் இப்பெல்லாம் பிறந்த நாள், காதணி விழா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அப்படின்னு கிழமைகளுக்கெல்லாம் அரிதாரம் பூசி மஞ்சள் நீராட்டு விழா, திருமண விழா, இறப்பு, அதுக்கு காரியம் அப்படின்னு சொல்லி எதுக்கு தான் விழா எடுக்கணும்னு தெரியாம எல்லா நாட்களையும் விழாவினுடைய நாட்களாகவே மாற்றி தினசரி கொண்டாடும் மனநிலையில வந்துட்டான் நடுவர் அவர்களே. ஒவ்வொரு தேதிக்கும் அரிதாரம் பூசி அந்த அரிதாரம் பூசப்பட்ட தேதிகளை கொண்டாடும் மனநிலையில் மட்டுமே இருக்கிறான். பக்கத்து வீட்டு பையனுக்கு பர்த்டே பிப்ரவரி மாதம் வருது. அவன் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பித்து அக்டோபரு, நவம்பர், டிசம்பர்னு குறிச்சிக்கிட்டே வந்து சப்போஸ் பர்த்டே ஒரு தடவை கொண்டாடுறான், அதுக்கப்புறம் ஒரிஜினலாக ஒரு பர்த்டே வருதுன்னு கொண்டாடுறான். நடுவர் அவர்களே, இந்த மனநிலையிலெல்லாம் மக்கள் சென்று கொண்டிருந்தால் பண்டிகைகளில் அவர்கள் செய்யும் செலவுகளோ அர்த்தமற்ற விஷயங்களோ அவர்களை மிகப்பெரிய எண்ணல்களுக்குள் தள்ளும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. எதிரணியினர் சொல்லும் போது பலகாரத்தை பகிர்ந்துக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நடுவர்களே, நான் ஒன்று கேட்கிறேன். என்னுடைய நண்பரினுடைய வீட்டுக்கு நான் தீபாவளி அன்னைக்கு ஏன்டா போனேன்னு ஆயிட்டுது. காலையில் 8 மணிக்கு கூப்பிட்டானேன்னு சொல்லி போனேன். அவங்க அம்மா ஏதோ ஒரு பலகாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க. சரி, ரைட்டு. மதியம் ஒரு 12-1 மணிக்கு மேலே திருப்பியும் கூப்பிட்டானேன்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு போனால் அவங்க அம்மா மறுபடியும் பலகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு செய்ய ஆரம்பித்தது பொங்கல் வரைக்குமே முடிக்காதது நடுவர் அவர்களே. காலையிலிருந்து இல்லத்தரசிகளுக்கு வேலை 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 என்ற வேலைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த பண்டிகைகளை கொண்டாட்டமாக மாற்றுவது எப்படி நடுவர் அவர்களே? பலகாரத்தை வீட்டில் சுடுறதே சந்தோஷம் தானே, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணல. சரி, இல்லத்தரசர்களை பாருங்கள். இந்த பலகாரங்கள் செய்வதற்கோ குழந்தைகளுக்கு புதிய துணிகளை எடுப்பதற்கோ எல்லா பணிகளையும் செய்துவிட்டு வந்து அவரும் ஆய்ந்து ஓய்ந்து அமர்ந்திருப்பார். உடனடியாக உறவுக்காரர்கள் யாரேனும் வீட்டிற்கு வருவார்கள். வணக்கம் மாமா, வாங்க மாமா, இப்போதான் வந்தீங்களா, உட்காருங்க மாமான்னு அவங்களுக்கு பணிவிட செய்யறதுலே பாதி பண்டிகை முடிஞ்சிடும் நடுவர் அவர்களே. உறவுகள் பண்டிகை நாட்களில் வரும் பொழுது அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ததிலே பல பண்டிகைகள் கொண்டாட்டங்களை மறந்து திண்டாட்டங்களில் சென்று கொண்டிருக்கிறது. சிலர் மாவு அதிகமாக போட்டுட்டேன், நான் முறுக்கு இன்னும் பின்னையும் 10 நிமிஷம் சுடுறேன்னு சொல்லி தீபாவளி முடிஞ்சு 2 நாளும் சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. சரி, தீபாவளிக்கு மகிழ்ச்சியை மட்டுமே பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு இருக்கலாம்னு சொல்லி நினைச்சாலும் எந்த பண்டிகையாக இருந்தாலும் அந்த பண்டிகைகளை முட்டுக்கட்டை போடுறதுக்குன்னே 2 பேர் வந்து உட்காருவான் வீட்டில். இதுக்கு நான் ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வருது நடுவர் அவர்களே. நிற்கிறது தேர், ஊர் கூடி இழுத்தது கலவரத்தை. இப்பெல்லாம் கூட்டம் கூடனா யார் நடுவர் அவர்களே நேர்மையாக இருக்காங்க? இல்லை, எதிரணியினரை பார்த்து கேட்குறேன். 4 பேர் கூடிட்டா அதில் ஒருத்தன் மற்றவங்கள பற்றி பேசுறதுல தான் முறையாக இருக்கிறான். இந்த பண்டிகைகளை மட்டும் கொண்டாட்டங்களில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு பண்டிகை நாட்களில் வாகனங்களை ஓட்டக்கூடிய உழைப்பாளர்கள் தெரிவது கிடையாது. ஏதோ ஒரு மூலையில் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை பற்றி தெரியாது. பல்வேறு கடைகளில் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எளிய மனிதர்களை பற்றி தெரியாது. இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகளில் இருபுறமும் உடனடியாக கடைகளை போட்டு அந்த கடைகளில் பண்டிகை நாட்களில் ஏதேனும் விற்றுவிட மாட்டோமா என்று தெரிந்து அவர்கள் அருகிலேயே பண்டிகைகளை கொண்டாடாமலேயே அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றியும் தெரியாது. ஏனென்றால் இவர்கள் பண்டிகை என்றால் கொண்டாட்டம் என்ற மனநிலையில் மட்டுமே இருந்து கொண்டிருப்பதால் இவர்களுக்கு எளிய மனிதர்களினுடைய திண்டாட்டங்கள் ஒருபோதும் புரிவது கிடையாது நடுவர் அவர்களே. இந்த திண்டாட்டங்கள் எங்கிருந்து வருகிறது என்பதை அவர்கள் யோகிக்க வேண்டும்.
தன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று நினைத்தாலே அருகாமையில் இருப்பவனுக்கும் அந்த பண்டிகை சார்ந்த நகர்வுகள் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆனால் இன்றைய தலைமுறையோ எவ்வளவு தன்னிடம் இருந்தாலும் அதை இழந்தாலும் பரவாயில்லை, பிறருக்கு நான் கொடுத்து மகிழ மாட்டேன் என பண்டிகைக்கான அர்த்தத்தையே மறந்து விட்டது நடுவர் அவர்களே. பண நெருக்கடி, நேரப்பற்றாக்குறை, உடல் சோர்வு, சமூக அழுத்தம், இதையெல்லாம் தாண்டி ஒருவனுக்கு பண்டிகைகள் ஒருவேளை மகிழ்ச்சியை தந்தால் அந்த கொண்டாட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதை ஒருபோதும் மாற்றாத பண்டிகைகள் அது கொண்டாட்டமாக இருக்க முடியாது, 100 விழுக்காடு திண்டாட்டமாகவே இருக்கும் என்று கூறி நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று கூறி எதிரணியினர் பேச வாய்ப்பளித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். பண்டிகைகள் திண்டாட வைக்கிறது என தனது வாதத்தினை முன்வைத்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் பண்டிகைகள் எந்தெந்த வகையில் திண்டாட வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவைக்கு மிகவும் சிறப்பாக எடுத்து காட்டிட்டு போயிருக்காரு. அதாவது முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை அடிகோடிட்டு காமிச்சிருக்காரு. பொருளின் அளவறிந்து வாழ வேண்டும். அவங்க 4 பாக்ஸ் பட்டாசு வாங்கினாங்க, நாம் 5 பாக்ஸ் பட்டாசு வாங்குவோம். அவங்க இதை செஞ்சாங்க, நாம் இதை செய்வோம் அப்படின்னு நாம் அளவு இல்லாமல் செலவு செஞ்சுட்டு அந்த பண்டிகை முடிந்ததுக்கு பிறகு அந்த குடும்பமே ஒரு பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிக்கும் நிலை இன்று பல இடங்களில் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்படி அளவில்லாமல் நாம் செலவு செய்கிறதுனால இந்த பண்டிகைகள் திண்டாட்டம் தான் தருது. அதற்கடுத்து இந்த பண்டிகைகளுக்காக பலகாரங்கள் செய்வதை பற்றி சொன்னார். ஆமாம், அதற்காக எவ்வளோ உடல் உழைப்பு, நேரம் செலவிடப்படுகிறது. இதனால் அவங்களுக்கு பாருங்க, பண்டிகை அன்னைக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க பெண்கள். ஏன், அது ஒரு சலிப்பை தருகிறது. இப்படியாக பண்டிகைகளின் திண்டாட்டத்தை இவர் அடுக்கி கொண்டே சென்று விட்டார். இப்போ எதிரணியினர் நினச்சா எனக்கு கொஞ்சம் திண்டாட்டமாக தான் தெரியுது. சரி, இவங்க எப்படி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாதத்தை முன்வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்ததாக பண்டிகைகள் கொண்டாட்டம் தருகிறது என பேசுவதற்கு திருமதி அபிராமி அவர்களை அழைக்கிறேன். சிம்ம சொப்பனமாய் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, எனதணி தோழமையே மற்றும் எதிரணி நண்பர்களே, பட்டிமன்றத்தை கேட்கவிருக்கும் மாண்பில் பெரியோர்களே, சான்றோர்களே, எனதருமை சிறார் செல்வங்களே, அனைவரையும் தமிழால் வணங்குகிறேன். மக்களின் வாழ்வில் சோர்வினை போக்கி இன்பமும் மலர்ச்சியும் புத்துணர்ச்சியும் ஊட்டுவன பண்டிகைகள். மனித இனத்தை ஒன்றுபடுத்தி மகிழ்ச்சியில் திளைக்க வைப்பதே பண்டிகைகளின் முக்கிய நோக்கமாகும். பண்டிகை தினங்கள் வந்தால் மட்டுமே நாம் பட்டிமன்றம் ஏற்பாடு செய்கிறோம். இதிலிருந்து எதிரணிக்கு என்ன தெரிகிறது? பண்டிகைகள் கொண்டாட்டம் தருகின்றன என்பது நன்றாக தெரிந்திருக்கும். எதிரணி சகோதரர் திருவள்ளுவரை துணைக்கு அழைத்து தனக்கு சாதகமாக பேசுவதாக நினைத்து பேசிவிட்டார். அவர் அறியவில்லை போலும். அதே திருவள்ளுவர் தன் குரலில் கொண்டாட்டம் இல்லாத இல்வாழ்க்கை கெடும் என்றும் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமா, கொண்டாட்டங்களின் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், பண்புகள் பற்றி அநேக செய்திகள் இடம்பெற்றிருப்பதை அறியாமல் பேசுகிறார் எதிரணி நண்பர். இதிலிருந்தே தெரியவில்லையா, திருவள்ளுவரே அன்றே தீர்ப்பை எழுதிவிட்டார், பண்டிகைகள் கொண்டாட்டம் தருகின்றது என்று. இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் நடுவர் அவர்களே? வள்ளுவர் தீர்ப்பை மாற்றவா போறீர்கள்? உங்கள் பொழப்பு இப்போது திண்டாட்டமாகிவிட்டது. எத்தனை விதமான பண்டிகைகள்! சமய பண்டிகைகள், பொருளாதார பண்டிகைகள், அறுவடை பண்டிகைகள், கலாச்சார பண்டிகைகள், தேசிய பண்டிகைகள், மழைக்கான பண்டிகைகள், மலைக்கான பண்டிகைகள், மரங்களுக்கான பண்டிகைகள், இன்னும் இன்னும் எத்தனையோ பண்டிகைகள். இவையெல்லாம் கொண்டாட்டம் அல்லாது திண்டாட்டமா?
ஒவ்வொரு பண்டிகையும் நம் பயணத்தில் ஒருபடி முன்னேறுவதை குறிக்கிறது. நாளைய நினைவுகளுக்காக இன்று கொண்டாடுங்கள், இல்லையென்றால் பின்னாளில் வருத்தந்தான் மிஞ்சும். எதிரணியினரிடம் நான் ஒன்று கேட்கிறேன் நடுவர் அவர்களே. அவர்களின் சிறு வயதில் மகிழ்ச்சியான நாட்களை நினைவு கூர்ந்தால் அது அவர்களின் பண்டிகை நாட்களாக அல்லாது வேறொன்றும் இருக்காது நடுவர் அவர்களே. சிறு வயது முதலே எதிரணி நண்பர் பொங்கல் பண்டிகை எப்பொழுது வரும், தாத்தா பாட்டியிடம் சென்று பொங்கல் காசு வாங்க வேண்டும் என்று மகிழ்வுடன் இருந்த நாட்களை மறந்துவிட்டார் போலும். இவங்க அப்போ பொங்கல் காசு வாங்கினதுனால கொண்டாடினாங்க, இப்போ பொங்கல் காசு கொடுக்கிற இடத்துல இருக்கிறதுனால திண்டாடுறாங்க போல. எதிரணி நண்பர் ரொம்ப வயிற்றெரிச்சல் பிடித்தவரா இருக்கிறார். எதிர் வீட்டு பையன் சப்போஸ் பர்த்டே கொண்டாடினா என்ன, ஒரிஜினல் பர்த்டே கொண்டாடினால் என்ன, அது அவர்கள் தனிப்பட்ட விருப்பம் நடுவர் அவர்களே. அந்த பையன் பிறந்த நாளை கொண்டாடுறதுனால எத்தனை குடும்பங்கள் பிழைக்கின்றது தெரியுமா? எதிரணி நண்பர் எதிர் வீட்டு பையன் பர்த்டே கொண்டாடுறத பற்றி பெரிய பட்டியலிட்டார். ஆனால் அருகில் அமர்ந்திருக்கும் நண்பரை பற்றி அறியவில்லை போலும். அவர் அவருடைய மகன் மகளது பிறந்த நாளை மட்டுமல்லாது அவருடைய பிறந்த நாளையே கேக்கு வெட்டி பிரம்மாண்டமாக நண்பர்களுடனும் சொந்தங்களுடனும் கொண்டாடுவதை தன் வாடிக்கையா கொண்டுள்ளார். அது மட்டுமா நடுவர் அவர்களே, அந்த சகோதரர் தனது மகளின் காதணி விழாவை போன வருஷம் வெகு விமர்சையா கொண்டாடினார். அப்ப ஊரையே வரவழைத்து தன் உற்றார் உறவினையும் வரவழைத்து மிக பெரிய கொண்டாட்டமா நடத்தினார். இப்பொழுது அவர் திண்டாட்டம் என பேச வந்துள்ளார். இது பெரும் நகைச்சுவையாக உள்ளது. அதில் வந்த வசூலில்தான் இப்போது அவர் எர்டிகா 7 சீட்டர் கார் வாங்கியுள்ளார். சொகுசா அதுலதான் இப்ப பயணம் செய்யறாரு. அவர் இப்ப இப்படி பேச வந்துட்டாரு. சமுதாயத்தில் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது பண்டிகைகள் தான். தமிழர் பண்பாடு, கலைகள், இலக்கியம் வளர்ந்ததற்கு பண்டிகைகள் தான் பெரிதும் உதவின. தொன்று தொட்டு தமிழகத்தில் கொண்டாட்டத்திற்கு பஞ்சமில்லை. பண்டிகைகளின் போது பாட்டும் கூத்தும் விருந்துகளும் நிறைந்து மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தின என்றும் தெல்லிதின் உணர்கிறோம் நடுவர் அவர்களே. பிறந்த நாள்களின் கொண்டாட்டம் தொன்று தொட்டே நடைபெற்று வருகின்றது. அக்கால மன்னர்கள் தனது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி பல நற்காரியங்களை ஆற்றி வந்துள்ளனர். பிறந்த நாள் வயின் பெருமங்கலமும் என்று குறிக்கிறார் தொல்காப்பியர். மன்னன் நன்னனின் பிறந்த நாளை அவனது மக்கள் கொண்டாடியதை பற்றி நமது தமிழ் இலக்கியம் மதுரை காஞ்சி அழகாக எடுத்துரைக்கிறது. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா, என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா. என்னடா சம்பந்தம் இல்லாம இந்த பாட்டை பாடுகிறேன்னு பாக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு நடுவர் அவர்களே. நவீன காலத்தில் மக்கள் தமது சொந்த ஊரை விட்டு வெளியூரிலும் ஏன் வெளிநாட்டிலும் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களை போய் கேட்டு பாருங்கள் பண்டிகைகளின் அருமையை. எப்படா சொந்த ஊருக்கு வருவோம், தம் சொந்தங்களை எல்லாம் சந்திக்க மாட்டோமா என்ற ஏக்கம் பண்டிகைகள் தீர்க்கின்றன என்பது மிகையாகாது நடுவர் அவர்களே. நவீனமயமாக மாறிக்கொண்டு வரும் தற்போதைய காலத்தில் பண்டிகைகள் கொண்டாட்டங்களாக மாறிக்கொண்டு வருகின்றன. உறவினர்கள், சுற்றத்தார், நண்பர்களை சந்திக்கவும் அவர்களோடு நல்லுறவுகளை பேணுவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கின்றன. பண்டிகைகள் புதிய அர்த்தங்களை தருகின்ற இன்றைய காலகட்டத்தில் பண்டிகைகள் திண்டாட்டம் தருகின்றன என அறியாமல் பேச வந்து விட்டனர் எதிரணியினர். பண்டிகைகள் நம் வாழ்வின் மகிழ்ச்சியான கதைகளின் அடையாள குறிகள். பண்டிகையை தழுவி உலகின் அனைத்து மூலைகளிலும் மகிழ்ச்சியை பரப்புவோம்.
கொண்டாட்டத்தின் இசை உங்கள் இதயத்தில் எதிரொலிக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என நினைத்து என்னிடம் அமர்கிறேன் நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம். பண்டிகைகள் கொண்டாட்டமே தருகிறது என கொண்டாட்டமாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார் திருமதி அபிராமி அவர்கள். இங்கே பாருங்க, நம்மளுடைய பட்டிமன்றமே ஒரு கொண்டாட்டம் இல்லையா? இந்த பட்டிமன்றம் எதனால் நடக்குது? பண்டிகை வந்ததுனால தானே நடக்குது. பண்டிகை வந்ததுனால தானே ஒரு பட்டிமன்றம் கூடுறோம், நாம் கொண்டாடுறோம். நம்மளையே உதாரணமாக காமிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மிக சிறப்பான ஒரு உதாரணம். அது இல்லாமல் அவங்க தன்னுடைய எதிரணியை பார்த்து சொன்னாங்க, அவர் காதணி விழா நடத்திட்டு அதில் வந்த காசில் கார் வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. என்கிட்ட என்னமோ அவர் சொன்னார், நான் காதணி விழாவெல்லாம் ஒன்றும் கார் வாங்கலை, நான் கடை வாங்கி தான் காதணி விழா பண்ணேன் அப்படின்றாரு. சரி, அவர் கடை வாங்கினாரா இல்லை கார் வாங்கினாரா, அதை நாம் அப்புறம் பார்ப்போம். கொண்டாட்டம் இல்லாத இல்வாழ்க்கை கெடும் சொல்லியிருக்காங்க. கொண்டாட்டம் இல்லாத இல்வாழ்க்கை இல்லைங்க, வாழ்க்கையவே எடுத்துக்குவோம். மனிதன் வாழத்தான் பிறந்திருக்கிறான், ஆனால் வாழ்கிறானா என்று எப்போதோ எங்கோ படித்த ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருகிறது. மனுஷன் வாழறானா, எப்படிடா வாழறான், கொண்டாட்டம் இருக்கும்போது தானே வாழறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொண்டாட்டம் தரப்பினர் சொல்கிறாங்க. தனது காலால் உலகத்தையே அளந்த உலகளந்த பெருமாள் போல் தனது பேச்சு திறத்தால் இந்த உலகத்தையே வாங்க விற்கும் சக்தி படைத்த திரு கோகுலக்கண்ணன் அவர்களை பண்டிகைகள் திண்டாட்டமே தருகிறது என பேச அழைக்கிறேன். உலகமெல்லாம் பறந்து விரிந்து பொருளையும் புகழையும் சேர்த்துக் கொண்டிருக்கும் உன்னத தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ் தாயின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பண்டிகைகள் நம் தமிழர்களை திண்டாட மட்டும்தான் வைக்கிறது நடுவர் அவர்களே. பண்டிகை என்றால் என்ன? பண்டம் கூட்டல் ஈகை தானே. தன்னிடம் உள்ள உயர்ந்த சிறந்த பொருட்களையோ அன்பையோ அருளையோ பண்பையோ தன்னை சாராதவர்களிடமும் பெருந்தன்மையாக ஈகை குணத்தோடு பகிர்ந்து தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பதான பண்டிகை. ஆனா இன்றைய பண்டிகைகள் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்கிறதா? இல்லையே. ஒரு பண்டிகைக்கு வாழ்த்துகள் கூற வெறும் வாட்ஸ்அப்லையும் ஸ்டேட்டஸ்லையும் ஃபேஸ்புக்லையும் ஏனோதானம் பகிர்கிறாங்களே. இது மட்டுமா? தன்னிடம் உணவு மீறுது வீணாக போகிறது என்று தெரிந்து கூட அருகாமையில் இருப்பது கொடுப்பதற்கு தவிர்த்து மறுநாள் காலையில் குப்பத்தொட்டியில் கொட்டுகிறார்களே, இவர்கள் பண்டிகை கொண்டாட்டமாக கொண்டாடுகிறார்கள்? இல்லையாவே. எதிரணியினருக்கு பண்டிகைக்கும் வீட்டின் விழாவிற்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசிட்டார் நடுவர் அவர்களே. இப்ப பண்டிகைகள்லாம் எப்படிப்பட்ட சுயநலத்தால வணிக நோக்கத்துக்காக கொண்டாடப்படுகிறது என்பது உணராம பேசிட்டாங்க. 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அட்சய திருதி அப்படின்னு யாரோ கேள்விப்பட்டிருக்காங்களா? ஆனா இன்னைக்கு அட்சய திருதி நகை வாங்கினா ஆகா ஓகோன்னு ஆயிடுவான்னு சொல்றாங்களே. யாராவது அட்சய திருதி நகை வாங்கி வாழ்க்கையில முன்னேற உதாரணமா சொல்ல முடியுமா? ஆனா ஒவ்வொரு நகை கடைக்காரங்களும் அட்சய திருதியில நகையை வைத்துட்டு அடுத்த அட்சய திருதி வரவருக்குள்ள ஒரு புதிய பிரான்ச்சை ஓபன் பண்றாங்களே. இது வணிகம் தொழிய சூழ்ச்சி இல்லையா? மக்கள் மேல சொல்லப்படக்கூடிய பொருளாதார சுரண்டல் இல்லையா இந்த பண்டிகைகளை? இது மட்டுமா? துணி கடைக்கு போங்க. சென்ற ஆண்டு தீபாவளிக்கு மனைவிக்கு புடவை எடுப்பதற்காக துணி கடைக்கு போன நடுவர்களே, இந்த நீட் எக்ஸாமுக்கு தேர்வு பண்ற மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி வரிசையில் நிக்க வச்சு அவங்க மேனேஜர் சொன்னாரு, துணி எடுக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு உள்ள போங்க, மற்றவங்களும் இங்க வெயிட்டிங் ஹாலில் உட்காருங்க. நானும் வெயிட்டிங் ஹாலில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்துட்டு மனைவிக்கு ஃபோன் பண்றேன். இங்க இப்பதாங்க நான் துணிக்கே போயிட்டு துணிக்கு டேபிளே போயிருக்கேன், இவெல்லாம் கியூவில் தாங்க நின்றுங்கிறாங்க. இந்த மாதிரியான மன உளைச்சலும் நேர வீணாவலும் பண்டிகை கொண்டாட்டத்தின் வரிகுறியா? இல்லை நடுவர் அவர்களே. இது மட்டுமா? அங்க பசி எடுக்கிறது அங்க இருக்கிற கேண்டீன்ல சாப்பிட போனா ஒவ்வொரு உணவுகளோட விலையும் எக்கச்சக்கமா ஏறி வச்சிருக்காங்க. அப்ப நினைச்சேன், துணிக்கடையில் வர வருமானத்தோட இந்த கேண்டீன் வருமானம் உங்களுக்கு அதிகமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அந்த கேண்டீனில் நானும் உங்களை பார்த்தேன். விலைவாசிக்கு பயந்துக்கிட்டு என்ன பார்த்து டீ சாப்பிட்றீங்களான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம விட்டுட்டீங்களே. அப்பதான் எதிரணியினுடைய கணவர் அங்கே வந்திருந்தார் நடுவர்களே. என் தலைவருடைய கணவர் வந்திருந்தாரு. அவரு என்ன பண்ணி தனியா வந்திருக்கீங்க, என் மனைவி கூட்டு வரலன்னு கேட்டோம். அதை ஏங்க காலையில 9 மணிக்கு வேலைக்கு போகும்போது மனைவி கடையில் விட்டுட்டு போனேன். இப்ப மணி 5 இல்ல, அதுக்குள்ள துணி எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் வரலீங்கன்னு புலம்புறாரு. இந்த மாதிரியான பண்டிகைகள் தேவையா நமக்கு? துணிக்கடை விடுங்க நடுவர்களே. ஒரு பீச்சுக்கு போக முடியுமா? இல்ல ஒரு சினிமா தியேட்டருக்கு தான் போக முடியுமா? வாய்ப்பே இல்லை தாங்க. பண்டிகை காலம்னா ஒவ்வொரு பொருளும் விலைவாசியும் ஏக்கச்சக்கமா ஏற்றிடுறாங்க நடுவர்கள். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கணுமா 20-30 ஆயிடுது, ஒரு பாப்கார்ன் 20-50 ஆயிடுது. ஒரு ஆசையா ஒரு மனைவிக்கும் குழந்தைக்கும் நான் பெற்ற மக்களுக்கும் ஒரு முழம் பூ வாங்கினா கூட பண்டிகைகளை திண்டாட வேண்டியதா இருக்கு நடுவர்களே. பண்டிகைக்கு முன்னால் மட்டும் ஏன் என்று தெரியவில்லை, ஒரு முழம் பூ 20 ரூபாய் விற்குது. பண்டிகை நாள் வந்து மட்டும் ஒரு முழம் பூ 100, 150, 200 வரைக்கும் விற்கிறாங்களே. இது பண்டிகை கொண்டாட்டத்தின் அறிகுறியா?
பண்டிகை காலத்துல ஒரு டிவி ப்ரோக்ராம் வச்சு நல்லா பார்க்க முடியுதா சொல்லுங்க? ஒரு 2 நிமிடம் நிகழ்ச்சி, 20 நிமிடம் விளம்பரம். இப்படி மனிதர்களை போட்டு சுரண்டி அவங்க நேரத்தையும் உடல் உழைப்பையும் பொருளாதாரத்தையும் சுரண்டதை தவிர இந்த பண்டிகைகள் என்றுமே கொண்டாட்டமா அமைய போவதில்லை நடுவர்களே. இந்த எதிரணி சொல்றாங்க, இந்த பண்டிகைகள்லாம் குடும்ப உறவு வலுப்படுத்துதான். பெரிய பெரிய குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் இந்த பண்டிகைகள் தான் கொண்டு வந்து கொடுக்குது நடுவர்களே. நீ எனக்கு என்ன செஞ்ச, நான் உனக்கு என்ன செஞ்சேன், நீ நல்லா செஞ்ச, நான் உனக்கு சரியா செய்யலை, இந்த விழாக்களை நான் தான் சிறப்பாக செஞ்சேன், என்னுடைய பங்களிப்பு தான் அதிகம், இப்படிங்கிற ஏகப்பட்ட போட்டிகளை உருவாக்கி குழப்பத்தையும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது பண்டிகைகள் மட்டும்தான் நடுவர்களே. இப்படிதான் ஒரு ஏழை குடும்பத்துல குடும்ப தலைவனுக்காக தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து அழகிய பேண்ட்டை ஒன்று பரிசீலிக்கலான்ட்டு சர்ப்ரைஸா வாங்கி வந்து கொடுக்குறாங்க. முதல் நாள் விழாவுக்கு முந்தின நாள் அந்த குடும்ப தலைவனும் வாங்கி அம்மா, மனைவி, தங்கச்சி இவங்க எல்லாரும் கொடுத்த பேண்ட் எடுத்து போட்டு பார்க்குறாரு. ஒரு அடி நீட்டாக இருக்குது, கால் ரெடிமேட் பேண்ட்டுங்கிறதால தன் அம்மாட்ட போய் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் வாங்கி கொடுத்த பேண்ட் ஒரு அடி நீட்டாக இருக்குது, அதை கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு தீபாவளியில் குளிச்சுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குமான்னு சொல்கிறாரு. அப்படின்னு அம்மா பல வேலை அலைச்சிகள் இருந்ததால், ஏன்பா இப்படி பண்ணுறேன், நாங்கள் இப்போ மாவு முறுக்கு புழிஞ்சேன், அது செஞ்சிட்ருக்கேன், வீட்டு வேலையெல்லாம் நானே செஞ்சுட்ருக்கேன், மனைவி சும்மா தானே இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து இதை செஞ்சுக்கூடாதா, இது கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு கொஞ்சம் கோவப்படுறாங்க. அம்மா கோவப்படுறத பார்த்துட்டு, ஆகா இதனால தேவையில்ல பிரச்சனை ஒரு நினச்சிட்டு மனைவிட்டு போகிறார். மனைவி என்ன சொல்கிறாங்க, என்னங்க இப்போ தாங்க பாருங்கள் எல்லா விளக்கு எல்லாத்தையும் கழுவி வச்சுருக்கேன், வீட்டு வாசலாம் கூட்டி பெருக்கியிருக்கேன், பசங்களாம் குளிப்பாட்டி வச்சுருக்கேன், இப்போ ரொம்ப அலைச்சலாக இருக்குது, இந்த நேரத்தில் எனக்கு வந்து இப்படி செய்ய சொல்கிறீங்களே, உங்கள் தங்கச்சி சும்மா தானே இருக்காங்க, அவங்கள்ட்ட செய்யக்கூடாதான்னு சொல்கிறாங்க. இது என்ன நீண்டிகிட்டே போகுது பிரச்சனைட்டு தங்கச்சிட்டு போகும்போது, அண்ணாங்க பாருங்க இப்போ தான் மெகந்தியே நான் வச்சுட்டு இருந்தேன், இந்த மெகந்தி எப்போ காயறது உனக்கு நான் எப்போ செய்யறது, நீ அம்மாட்ட சொல்லலான்றாங்க. இது திரும்ப திரும்ப வருமே, பரவாயில்ல நாளைக்கு நம்ம இந்த பேண்ட்டை கட் பண்ணலாம், பரவாயில்ல நீட்டாகவே போட்டுப்போம், இதெல்லாம் தேவையில்ல குடும்பத்தை குழப்பம் வரவானான்ட்டு முடிவு பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டாப்புல. திடீர்னு மறுநாள் காலைல தீபாவளி அன்றைக்கு அம்மா 4 மணிக்கு எழுந்தாங்க. திடீர்னு ஞாபகம் வந்தது, புள்ள நம்மள்கிட்ட பேண்ட்டை கட் பண்ணி தர சொன்னாங்களே அப்படிங்கிற எண்ணத்தில் போனாங்க, ஒரு அடி கட் பண்ணி தச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் 5 மணிக்கு மருமகள் வந்தாங்க. அப்போ தான் அந்த கனவு சொன்னது ஞாபகம் இருக்குது, ஆக அத்தை பல வேலையில் இருந்திருப்பாங்க, அதனால் அவங்க செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நம்ம இது செஞ்சிடுவோன்ட்டு அவங்களும் அவங்க பங்குக்கு ஒரு அடி கட் பண்ணி தச்சு வச்சுட்டாங்க. அடுத்து தங்கையும் வந்தாங்க, அண்ணனுக்காக நம்ம தானே இருக்கோம், நம்ம தானே செய்யணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் அவங்களும் ஒரு அடியை கட் பண்ணி பேண்ட்டை தச்சு வச்சுட்டாங்க. இப்போ குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, பேண்ட்டு ட்ரௌசராக மாறி இருக்கு. அன்பா அந்த நடுவர் அவர்களே, எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் எதிரினீர்கள் சொல்வது போல பிரம்மாண்டமாக பிரமிப்பாக தான் தெரியுது, ஆனால் விழாக்கள் இறுதியில் தான் தெரியுது அது வரக்கூடிய திண்டாட்டங்களும் எவ்வளோ என்று. நம் பாரம்பரியமே எதிரணி சொல்வது போல பழமையானதாக இருந்தாலும் இப்போ சாப்பாட்டு பாரம்பரியமாக ஆயிடுச்சு நடுவர்களே. ஒரு எந்த விசேஷமாக இருந்தாலும் ட்ரீட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிரணி பொறுத்தளவில் பண்டிகைனா சாப்பாடு, புது துணி, நகை மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பண்டிகைகள் பொருளாதாரத்தை சிதைத்து குடும்பத்தை குழப்பத்தை ஏற்படுத்தி சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி இயற்கையை அசுத்தப்படுத்தி அழித்து சுயநலத்தோடு வாழ மட்டும்தான் உதவுது. பண்டிகைகள் சமுதாயத்திற்கு பொது நலத்தையோ சுயநலவாதிகள் சுரண்டல்களிலிருந்து விடுதலையோ குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், பண்டிகைகள் எப்போதும் திண்டாட்டத்தை மட்டும்தான் கொடுக்குது. ஒரு கணவர் பேங்க்குக்கு போயிட்டு வந்திருக்காப்புல, பேங்க் போய் வந்த விஷயம் மனைவி தெரிஞ்சிருச்சு. என்னங்க விசேஷத்துக்கு பேங்க்கு பணம் எடுத்துகிட்டு வர சொன்னால் என்ன பண்ணீங்க, இல்லைம்மா அந்த விசேஷம் வருது இல்லை சிறப்பாக கொண்டாடுறதுக்காக லோன் கேட்டேன். அவர் என்ன சொன்னார், பேங்க் மேனேஜர் உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கன்னாரு. அதனால் நீ என்ன சொன்னீங்க, என் மனைவி அடிக்கிறான், என் மனைவி வதிக்கிறா, என் மனைவி மிதிக்கிறான்னு சொன்னேன். ஏன் இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னீங்க, அவர் தான் சொன்னார் என் கஷ்டம், நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள் சீக்கிரம் லோன் தரேன்னு. அப்படி தான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு விழாவுக்காகவும் ஒரு பண்டிகைக்காக கூட லோன் எடுக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில் தான் இன்னைக்கு மனிதன் கவலைப்படுறான் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியுமா? காந்தி காலத்தில் காந்தி நம் நாட்டிற்காக பாடுபட்டார், ஆனால் காந்தி நோட்டுக்காக தான் இந்த நாடே பாடுபட்டிருக்கு. இது மட்டுமா, 1 மாத சம்பளம் 1 வருஷம் போனஸையும் ஒரே நாள் வீணாக்குவது அந்த பண்டிகை அப்படின்னு எதிரணி சொல்வது நமக்கு தெரியுது இல்லையா? ஒரு நண்பர் சொன்னார், போன தீபாவளிக்கு வாங்கினது இன்னும் பாக்கி இருக்குப்பா. அப்படியா, என்ன வச்சிருக்கீங்க, பட்டாசு வச்சிருக்கீங்களா, இனிப்பு வச்சிருக்கீங்களா, துணி வச்சிருக்கீங்களான்னு கேட்டோம். இல்லைங்க, கடனும் இஎம்ஐ தான் அப்படின்னு சொன்னார். தற்போது பண்டிகைகள் கொண்டாட்டம் எங்கே தெரியுமா இருக்கு? எதிரணிகள் சொல்வது போல கொண்டாட்டம் ஒரு இடம் இருந்தால் அது மதுக்கடையிலும் துணிக்கடையிலும் நகைக்கடையில் தான் இருக்கு, மக்கள் மனதிலேயோ குடும்ப உறவுகளிலே இல்லை நடுவர்களே. பகட்டான வாழ்வை மட்டுமே பண்டிகைகள் தருகின்றன, நம் பாரம்பரிய பண்பாட்டை தொலைத்து விட்டன. ஒருத்தவங்க நான் கடவுள்கிட்ட, ஐயா கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டியே, இப்படிப்பட்ட விலைவாசி உயர்வுலையும் இப்படி கொடுமையான சூழ்நிலையிலையும் சந்திப்பதற்கு பதிலாக நீ அன்னைக்கு ஒரு பெரிய மனசை பண்ணி அந்த நரகாசூரனை கொஞ்சம் மன்னிச்சிருந்தீங்கன்னா இந்த தீபாவளிங்கிற விழாவே வந்திருக்காது இல்லை, நானும் இவர் திண்டாட்டம் வானாமே அப்படின்னு வேணானா.
ஆகவே தற்போதைய பண்டிகைகள் மக்களிடையே உடல் அலைச்சலையும் மனக்குழப்பத்தையும் பொருளாதார இழப்பையும் உறவில் பிரிவினையும் நேர இழப்பையும் இயற்கை அழிப்பையும் சுகாதார கேட்டையும் விலைவாசி உயர்வையும் ஏற்படுத்தி மனிதர்களுக்கு திண்டாட்டம் மட்டுமே கொடுக்கிறது என்பதுதான் எங்கள் இறுதி வாதமாக வைத்து அதையே உங்களின் தீர்ப்பாக எதிர்பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் சிறப்பாக தன்னுடைய வாதத்தினை சொல்லியிருக்கிறாரு. சில திருவிழாக்கள்லாம் பாருங்க, நாம் சிறு வயதாக இருக்கும்போது கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏதோ புதுசாக முளைச்சிருக்கு. அந்த சப்போஸ் பர்த்டே மாதிரி பண்டிகையெல்லாம் இன்றைக்கி வணிக நோக்கமாக போயிட்டுருக்குது. எப்படி இதெல்லாம் வணிகமயமாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. துணிக்கடையில் அவர் காத்திருந்த நேரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இது என்னமோ அவர் மட்டும்தான் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி. ஊரே அங்கே தானங்க காத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பாருங்க, பண்டிகைக்கு எப்படி அவங்க பேண்ட்டை ட்ரௌசர் ஆக்கி கொடுத்தாங்க அவங்க வீட்டில் அப்படின்றத யாருக்கோ நடந்த மாதிரி ஒரு நிகழ்வாக இங்கே சொல்லியிருக்கிறாரு. சரி, எப்படியாவது அவருடைய வேதனையை அவர் சொல்லி தானே ஆகணும், சொல்லிட்டு போகட்டும். சரி, இந்த பண்டிகைகள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஒரு மனிதனுக்கு தருது பாருங்க. துணி கடையில் எவ்வளோ நேரம் காத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் பாருங்கள், நம்ம வாங்கக்கூடிய கடன், இந்த பண்டிகையை நோக்கி நாம் வாங்கக்கூடிய கடன் பண்டிகைகள் முடிந்தாலும் கடன் முடியறதில்ல. அதுக்கடுத்து சண்டை ஏற்படுது அப்படின்றாரு. இன்றைக்கி பாருங்கள், பல திருவிழாக்கள் சண்டையில் தான் முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லையே, சண்டையில் முடிகிற திருவிழாக்கள் செய்தி ஆகிறது. சண்டை இல்லாமல் அமைதியாக முடியும் திருவிழாக்கள் செய்தி ஆகுவதில்லை. அது திருவிழாக்களாகவே அப்படியே முடிந்து விடுகிறது. அவ்வளோதான். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், இன்னொன்று முக்கியமானது நல்லா சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பெரிய கலாச்சாரமாக இருக்குது. பண்டிகை அன்னைக்கு மது கடைக்கு போயே ஆகணும், நான் அன்றைக்கி மது அருந்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு இன்றைக்கி நிறைய பேர் ஆளாகி இருக்கிறாங்க. என்றைக்குமே அந்த மது கடைக்கு பக்கம் போகாதவங்க கூட சில பேர் பார்த்திங்கன்னா பண்டிகை அன்னைக்கு மது கடைக்கு போகிறது தெரியுது. இது ஒரு திண்டாட்டமான ஒரு சூழ்நிலை. மது இல்லாமல் பண்டிகைகள் கொண்டாட முடியாது என்று மக்கள் மனதில் தவறான போலியான ஒரு எண்ணம் ஊடுருவி உள்ளது. இல்லை, மது இல்லாமலும் மகிழ்ச்சியாக வாழலாம், பண்டிகையை கொண்டாடலாம் அப்படின்றத நம்ம மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அது என்றைக்குமே வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. அப்போ அந்த வகையில் அது திண்டாட்டம் தருதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பொருட்களை வாங்கணும், பொருட்களினுடைய பவரை காட்டணும். இவர் எவ்வளோ பட்டாசு வாங்கினார், நான் எவ்வளோ பட்டாசு வாங்கினேன், இவங்க எவ்வளோக்கு புடவை வாங்கினாங்க, நான் எவ்வளோக்கு புடவை வாங்கினேன், இப்படி தன்னுடைய தற்பெருமையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக அது திண்டாட்டம் தான். ஏன்னா மனித ஆசைக்கு ஒரு அளவுன்றது எப்பயுமே கிடையவே கிடையாது. ஆசைகள் அளவில்லாதது. அதனால் அது நம்மளை திண்டாட்டத்துக்கு தான் இட்டு செல்லும். அப்புறம் காற்று மாசு ஏற்படுதுன்னு சொல்கிறாரு. ஆமாம், மாசு இல்லாத வகையில் பண்டிகைகளை கொண்டாட நாமளும் கொஞ்சம் முன்னெடுப்பு எடுத்து தான் ஆகணும். நரகாசூரனுக்கே பொது மன்னிப்பு கொடுக்குற அளவுக்கு அவருடைய நிலைமை ஆயிருக்கு. ஆமாம், உண்மைதான். அந்த அளவுக்கு சில பேர் நினைக்க தான் செய்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இவ்வளோ திண்டாட்டங்கள் இருக்குது. இப்போ நான் வேற ஒரு திண்டாட்டத்தை பற்றி சொல்கிறேனே. திருமணமான ஒரு பெண் கர்ப்பம் அடைகிறாங்க. இந்த கர்ப்ப காலத்தில் அவர்களுக்கு வாந்தி, குமட்டல், மயக்கம், உடல் சோர்வு, இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த அம்மா அத்தனையும் தாங்கிக்கிறாங்க. இத்தனையும் தாங்கிக்கிட்டு அன்னைக்கு பிரசவ அன்னைக்கு ஏற்படக்கூடிய வலியின் உச்சம், அந்த வலியையும் பொறுத்துக்கிட்டு அன்னைக்கு பிரசவம் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த வலியை மீறி அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் பாருங்க தாய்க்கு. அது எங்கேருந்துங்க வருது? அதுதான் ஒரு கொண்டாட்டம். இத்தனை வலிகளை தாங்கி கொண்டதுக்கப்புறமும் அங்கே குழந்தை என்பது அந்த வலி வேதனை எல்லாத்தையுமே மறைச்சிடுது. அது மட்டுமா, சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் அடுத்த குழந்தைக்கு தயாராகிறாங்க பாருங்க. அப்போ திண்டாட்டமாக இருந்தால் அடுத்த குழந்தைக்கு அவங்க தயாராவாங்களா? ஆக மாட்டாங்க. இனி குழந்தையே வேணாம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இல்லை, அங்கே ஒரு கொண்டாட்டம் ஏற்படுது. ஆமாம், அதுதான் உண்மை. நான் இந்த நிகழ்ச்சி, பட்டிமன்ற நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். என்னுடைய நண்பரை பற்றி, தீபாவளி ஒரு பல்லோட போனவர்.
அவர் அன்னைக்கு மாலையில் என்கிட்ட சொன்னதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை. அன்னைக்கு மாலையே அவர் என்ன சொல்கிறாருன்னு என்கிட்ட, வாங்க நம்ம அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவோம் அப்படின்றார். எந்த ஆஃபீஸுங்க? அதான் அந்த தீபாவளி சீட்டு பிடிப்பாங்களே அந்த ஆஃபீஸ்க்கு போவோம் அப்படின்றார். ஏன்பா நீ தான் தீபாவளினுடைய கஷ்டத்தெல்லாம் சொன்னியே அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, ஒரு விஷயம்னா அப்படி தான் இருக்க செய்யும், குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் பார்த்தா சரி வருமா? அந்த புத்தாடைகளை வாங்கின்னு போன அன்னைக்கு என்னுடைய வீட்டில் எங்கள் அம்மா மகிழ்ச்சி அடைந்தது, என்னோட பிள்ளைங்க மகிழ்ச்சி அடைந்தது, என்னுடைய மனைவி மகிழ்ச்சி அடைந்தது, அந்த புடவையை கட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி 10 தடவை வந்து நின்று பார்த்தது, இது எல்லாம் தானேங்க சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். என்னோட பையன் நான் எடுத்துகிட்டு போன பட்டாசை வெடிக்கும்போது அவன் கைத்தட்டி பட்டாசு வெடி சத்தத்தை விட என் பையனுடைய கைத்தட்டல் சத்தம் தான் என் காதில் கேட்டுட்டு இருந்தது. இது என் 1 வருஷத்துக்கு என் காதில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய மகள் அவள் மத்தாப்பு கொளுத்துனா பாருங்க, அந்த மத்தாப்பு பல வண்ணத்தில் வந்ததோ இல்லையோ, அவளுடைய சிரிப்பு பல வண்ணத்தில் இருந்தது. அந்த நினைவிலேயே நான் அடுத்த 1 வருஷத்தை கழிச்சிட மாட்டேனா அப்படின்னு சொன்னார். சரி வாங்க தீபாவளி சீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுட்டு போனார். மறுபடியும் அடுத்த ஆண்டு பண்டிகை கொண்டாட்டத்திற்கு இப்பொழுதிலிருந்தே அவர் மீண்டும் தயாராக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இந்த நிகழ்வுகள்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இதை திண்டாட்டம் இப்படியே நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் அனைவரும் ஒரே இடத்துல படித்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். நம்மளுடைய தமிழ் ஐயா திரு ராமமூர்த்தி ஐயா அவர்கள் என்ன சொல்லுவார், ஒரு மனுஷனுக்கு ஒரு தட்டு நிறைய இனிப்பை கொடுத்தா சாப்பிடுவானான்னு பார்த்தா சாப்பிட மாட்டான், காரத்தை ஒரு தட்டு நிறைய கொடுத்துட்டா சாப்பிடுவானான்னு பார்த்தா சாப்பிட முடியாது, அவனால் கொஞ்சம் சாப்பிட்டு நிறுத்திடுவான். இனிப்பையும் காரத்தையும் 2 தட்டு வச்சோம்னா கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் காரம் மாற்றி மாற்றி சாப்பிடுவோம். இது கொஞ்சம் அது கொஞ்சம், இது கொஞ்சம் அது கொஞ்சம், சுவை மாற்றம் சுவை கூட்டும். இதுதானே நம்ம தமிழையா நமக்கு சொல்லி கொடுத்தது. இப்போ அவருடைய வழி நின்றே நாம் இங்கே தீர்ப்புக்கு வருவோமா? அப்போ இதெல்லாம் நீங்கள் திண்டாட்டம்னா இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள்லாம், இந்த பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி, மனைவினுடைய மகிழ்ச்சி, இதெல்லாம் நீங்கள் என்னைக்கு பார்க்க போகிறீங்க? பார்க்கணுன்னா சில திண்டாட்டங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். இதுக்கடுத்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் என்றைக்குமே ஏற்றம் இருக்கும், தாழ்வு இருக்கும். சில நேரத்தில் துன்பம் வரும், சில நேரத்தில் இன்பம் வரும். இதை பல அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அப்பா மட்டும் இல்லை, பல அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நேரடியாக எனக்கு சொன்ன அறிஞராக எனது தந்தை இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, துன்பங்கள் வரும் தான், அந்த துன்பத்தையே நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது, அடுத்து ஒரு இன்பம் வரும். இப்படி தான் நான் வாழ்ந்தேன், இப்படி தான் என்னுடைய அப்பா வாழ்ந்தார், இப்படி தான் என்னுடைய முந்தைய தலைமுறைலாம் வாழ்ந்துட்டு இருந்தது, நீயும் இப்படி தான் வாழ்வ, துன்பம் இன்பம் கலந்தது, 2ம் கலந்தது தான் வாழ்க்கை. அப்படி தானே எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இப்போ இந்த பாடங்களெல்லாம் நம்ம எடுத்து பார்த்து நம்மளுடைய தமிழ் ஐயாவின் வழி நின்று நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக நாம் திண்டாட்டத்தை மட்டுமே பேசிக்கிட்டு ஒரு புலம்பலாக நம்ம இங்கேருந்து விலகி சென்று விட முடியாது. இல்லை, இங்கே சுவை மாற்றம் தேவைப்படுகிறது, காரமும் தேவைப்படுகிறது, இனிப்பும் தேவைப்படுகிறது. நாம் இனிப்பை நன்கு அனுபவிக்க வேண்டுமென்றால் காரத்தை கொஞ்சமாவது அனுபவித்தால்தான், சுவைத்தால்தான் இனிப்பு நமக்கு மேலும் சுவையாக தரும். அதனால் சில திண்டாட்டங்கள் இருந்தாலும் பண்டிகைகள் இன்று அல்ல, அன்று அல்ல, நாளை அல்ல, முக்காலமும் பண்டிகைகள் மனிதனுக்கு கொண்டாட்டமே தருகிறது என இந்த அவை தீர்ப்பளிக்கிறது. இதுவரை சித்திரை திருநாள் பட்டிமன்றத்தினை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டுகளில் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.